இல்லை, நீட் விவகாரத்தில் ஒரு ஜல்லிக்கட்டு பிரச்சனை போலவோ அல்லது ஒரு அரசியல் சட்டத்தில் ஒரு திருத்தம் மேற்கொள்ளக்கூடிய அந்த இடஒதுக்கீடு தொடர்பாகவோ ஒரு ஒட்டுமொத்தமாக அதை உடனடியாக கடந்த 5 ஆண்டுகளுமே அதை முடியவில்லை, போராட்ட களத்தில் இருக்கிறோம் என்று கூறுவது ஒரு நியாயமான வாதமா சார்? அது நியாயமானதுதான். நிறைய இருக்குங்க. இன்னைக்கு சமூக நீதியில நீங்க முழுசா வெற்றி அடைஞ்சிட்டீங்களா? திராவிட இயக்கம் 100 ஆண்டு காலமாக இந்த மண்ணில் சமூக நீதி சமத்துவத்திற்காக பெண் உரிமைக்காக போராடிட்டு இருக்கோம். 100% பதில வெற்றி அடைந்து விட்டோம்னு நான் காலரை தூக்கி விடக்கூடிய இடத்துல இருக்கிறோமா? இன்னும் போராடி கொண்டு இருக்கிறோம். 10% பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு கொடுத்தாங்களே, கோர்ட்டுக்கெல்லாம் போனோம், உச்ச நீதிமன்றத்துல வழக்கு நிற்கிறது. ஒன்றிய அரசாங்கம் ஒரே நாள் இரவுல அதை சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அடுத்த நாள் உச்ச நீதிமன்றம் கையெழுத்து போட்டு ஓகே பண்ணிச்சு. அதற்கு எதிராக போராட்ட களத்தை சமைச்சுட்டு அந்த போராட்ட களம் முடிஞ்சிருச்சா? அதாவது ஒவ்வொரு போராட்டத்திற்கும் இந்த சமூக நீதி தொடர்பான குற்றச்சாட்டுல பாட்டாளி மக்கள் கட்சி வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு சமூக நீதி என்று பேசுகிறீர்கள். ஆனால் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை எடுப்பதற்கு பல வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள், பீகாரிலிருந்து இங்கு தெலுங்கானா, கர்நாடகா வரை அதை எடுப்பதற்கான முன்முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். தமிழகம் அதில் அந்த முயற்சியிலே ஈடுபடவில்லையே என்றுதான் பாட்டாளி மக்கள் கட்சி குற்றம் சாட்டுகிறது. இல்ல, சாதியவாரி கணக்கெடுப்பினுடைய நிலை குறித்து அறிந்தவர்கள் பேச மாட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் கையில் எடுப்பதற்கு காரணம், இதை கையில் எடுப்பது மட்டும்தான் அவர்கள் அரசியல். இதை தவிர வேற அரசியல் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய அரசியல் பாதையை நீங்க பார்த்தாலும் அதுதான். வன்னிய மக்கள் ஒரு சாதிய இயக்கம். சாதிய இயக்கத்தினுடைய பார்வை அப்படி குறுகிய பார்வையில தான் இருக்கும். அதை மாற்று கருத்தே நீங்க ஒண்ணுமே வேண்டாம். பீகார்ல கொண்டு வந்தாங்க, அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதா? சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சும்மா கணக்கெடுத்து தமிழ்நாட்டில் வச்சுட்டு பேப்பரை வச்சுட்டு சட்டமன்றத்தில் வந்து கொடுப்பதற்காக இல்ல. சட்டத்தினால் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா என்றால் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படுகிற இடத்திற்கு நகர்த்துவதற்கு தானே சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று ஒன்றிய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கோம். ஒன்றிய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க சொல்லுங்க. எடப்பாடியார பெயர் சொல்லுங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு கொடுத்தா மட்டும்தான் உங்களோட கூட்டணின்னு சொல்லுங்க. எந்த கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பு கூட்டணி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு ஏற்றுக்கொள்கிறதோ அந்த இயக்கத்தோடு நாங்கள் கூட்டணி சேர்றோம். எங்களுக்கு தொகுதியே தேவையில்லை, எங்களுக்கு ஒரு தொகுதி கூட தேவையில்லை, ஆனா நான் உங்களுக்கு ஆதரவு தருகிறேன் ராமதாஸ் ஐயா சொல்லுங்க. அதாவது சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒன்றைத்தான் ஒரு அரசாங்கம் செய்ய முடியுமே தவிர சிலரை மகிழ்விப்பதற்காக ஒரு திட்டத்துக்காக மதிப்பீடெல்லாம் பண்ண முடியாது. அது தேவையற்ற விவாதம்னு நான் நினைக்கிறேன்.